நெல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் பொருணை புத்தக திருவிழா இன்று தொடங்கியது. நெல்லையில் கலை, இலக்கியம், பண்பாடு, இயற்கை சூழலியல் என அனைத்து சிறப்புகளையும் கொண்டாடும் வகையில் பொருணை புத்தக திருவிழா நெல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் இன்று தொடங்கியது. கலெக்டர் கார்த்திகேயன் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா வரவேற்றார். நெல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர், அப்துல் வஹாப் எம்எல்ஏ ஆகியோர் குத்துவிளக்கேற்றினர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் வண்ணதாசன் பேசினார். நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ ரூபி மனோகரன், நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, கோட்டாட்சியர் கண்ணா கருப்பையா, எழுத்தாளர் நாரும்பூநாதன், நூலகர் முத்துகிருஷ்ணன், கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புத்தக கண்காட்சியில் கலை, இலக்கியம், அரசியல், ஆன்மீகம், வரலாறு, ஜோதிடம், பூகோளம், பொது அறிவு உள்ளிட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. அகழாய்வு அரங்கு, இந்திய கடற்படை அரங்கு, விண்வெளி ஆராய்ச்சி மைய அரங்கு மற்றும் பழங்கால புகைப்படம், பழங்கால பொருட்கள், மகளிர் சுய உதவிக்குழு விற்பனை பொருட்கள், இயற்கையாக விளைந்த பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய அரங்குகள் பார்வையாளர்களை கவரும் வகையில் உள்ளது. மேலும் கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் புத்தக உண்டியல், புத்தக கூப்பன்கள் பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்டு புத்தக வாசிப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் நெல்லை சீமை படைப்பாளிகள் புத்தகங்கள் அடங்கிய அரங்கும் திறக்கப்பட்டுள்ளது. சிறைவாசிகளுக்கான புத்தக உண்டியலும் கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக திருவிழாவில் 124 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. வரும் 10ஆம் தேதி வரை 11 நாட்கள் புத்தக திருவிழா நடக்கிறது. தினமும் மாலையில் கருத்தரங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் நாளில் மாலை 6 மணிக்கு நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி தலைமையில் கருத்தரங்கம் நடக்கிறது. இன்று மற்றும் 1ஆம் தேதி நெல்லை வர்த்தக மையத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் கலை திருவிழா நடக்கிறது. 1ஆம் தேதி மாலை வள்ளியூர் மற்றும் அம்பையில் நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் கலை விழாக்கள் நடக்கின்றன. புத்தக திருவிழாவினை பாப்பாசி, பள்ளி கல்வித்துறை, பொது நூலக இயக்ககம் ஆகியவை இணைந்து நடத்துகிறது.